அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்துல முக்கியமான சில கொஸ்டின்ஸ், குறிப்பா ஸ்கூல் புக்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ண சில கொஸ்டின்ஸை தான் உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாவே தெரியும், ஆனா அந்த கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் சில ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொருளாதாரம் எனக்கு தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 100 கேள்வி இருக்கு, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். இந்த 100 கேள்வி பாத்தீங்கன்னாலே அடிச்சு விட்டுலாம். ஓகேங்களா? இந்த 100 கேள்வி உங்களுக்கு போதும். ரைட்? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? பேசிக் ஒண்ணுமே தெரியாதுப்பா, குரூப் 2 இன்னும் படிக்கல, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு, பொருளாதாரம் தட்டி தூக்கணும், ஒரு 10 கேள்வியாவது கேட்பாங்க எக்கனாமிக்ஸ்ல இருந்து, அதை அடிச்சு தூக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக. முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆர்பிஐ. அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது சார், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போக போக பாருங்க. ஆர்பிஐ உடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் நிதி ஆயோக். நிதி ஆயோக் உடன் தொடர்பில்லாதது எது? நிதி ஆயோக் தொடர்பில்லாதது 5ஆண்டு திட்டம். ஏன்னா 5 இயர் பிளான் பண்ணது பிளானிங் கமிஷன். நிதி ஆயோக் திங்க் டேங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தத்துவத்தை போல் வச்சும், அதுக்கடுத்து கவர்னிங் கவுன்சில் அண்ட் ரீஜனல் கவுன்சில், இதெல்லாம் அவங்களோட இருக்கக்கூடியது. பட் 5 இயர் பிளான் வராது. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸி அண்ட் வேகமா பார்த்துட்டு வந்துடலாம். பின்வருவனவற்றில் தொழில் மூலதன காலம் என்று அழைக்கப்படும் காலகட்டம் என்ன? 1813 இருந்து 1858 வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, a nation's real strength is reflected in its. ஒரு நாட்டின் உண்மையான பலம் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சி, இதுலதான் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இது ரிப்பீட் கொஸ்டின், எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இது ஜியோகிராஃபிலையும் இருக்கும், எக்கனாமிக்ஸ்லயும் வரும், ரெண்டுலயுமே வரும். இது மிக்ஸ்டு. பொருளாதாரத்திலையும் நீங்க பார்க்கலாம், புவியியல்லையும் நீங்க பார்க்கலாம். ரைட்டா? இப்போ கருமை புரட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிங்க் அதாவது இளம் சிவப்பு, சில்வர், கோல்டு. நல்லா கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஒரு நிமிஷம் அப்படியே பாத்துருங்க, தமிழ்ல பாத்துருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப கருப்பு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கருப்பா இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டா அது பெட்ரோலியம். ஓகேங்களா? பிங்க் அப்படின்னு கேட்டா இளம் சிவப்பா இருக்கும். இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா பிங்க் ரெவல்யூஷன் கீழே வரும். ஆனியன் அதுவும் வரும். பிரான் அதாவது இறால் அதுவும் வரும். ஓகேங்களா? சில்வர் ரெவல்யூஷன், இப்ப வெறும் சில்வர் கோல்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது வேற. இதோட ஃபைபர், சில்வர் ஃபைபர், கோல்டன் ஃபைபர், அதாவது தமிழ்ல தங்க நாரிலை, வெள்ளி நாரிலை அப்படின்னு சேர்த்தாங்கன்னா அது வேற. ஓகேங்களா? இப்ப கோல்டு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது அது தோட்டக்கலை. ஓகேங்களா? தேன் சம்பந்தப்பட்டலாம் இருக்கும். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொன்னா. அதுவே சில்வர் அப்படின்னு சொன்னா முட்டை. ஓகேங்களா? இப்ப ரவுண்டு ரெவல்யூஷன், வட்ட புரட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு குறிக்கும். அதுவே இப்ப சில்வர் ஃபைபர்னா காட்டன், பருத்தியை குறிக்கக்கூடியது. கோல்டன் ஃபைபர்னா சணல், ஜூட்டை குறிக்கக்கூடியது. நல்லா கவனிங்க. கோல்டன் ஃபைபர் தங்க நாரிலை அப்படின்னு கேட்டா ஜூட், சணலை குறிக்கும். சில்வர் ஃபைபர் வெள்ளி நாரிலை அப்படின்னு சொன்னா காட்டன். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபில ஒரு என்ன சொல்ல, ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அது படிச்சீங்கனாலே போதும். ரைட்? சரி, இப்ப இதுக்கான ஆன்சர் பி. அடுத்த கேள்வி பாருங்க. அக்ரிகல்ச்சர் கிவ்ஸ் ரைஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். விவசாயத்தினால் ஏற்படும் வேலையின்மை. டேஸ் வேலையின்மை. விவசாயம்னா பொதுவா இப்ப இந்த 6 மாசம் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? 6 மாசம் ஒர்க் இருக்கும், 6 மாசம் பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்காது. ஸோ அப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வரும்பா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்ப சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? இதனால தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே கொண்டு வந்தாங்க. 100 நாள்னா என்ன அர்த்தம்? அது கிட்டத்தட்ட 3 மாசம் வேலை இருக்கும், 3 மாசம் வேலை இருக்காது. ஸோ அப்ப அந்த வேலை இல்லாத அந்த 3 மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த 100 டேஸ் 90 நாள் வைக்காம 100 நாள் வச்சிருக்காங்க. அந்த 100 நாள் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு சம்பந்தமான வேலை எல்லாம் பார்க்கணும். இப்ப ஏரி தூர் வாடுறது, ஒரு கால்வாய் இருக்குன்னா அதை தூர் வாடுறது,
அதுக்கப்புறம் வந்து இப்ப அது அந்த மாதிரி ஓகேங்களா, ஏரி கால்வாய் அப்புறம் ஊர் சுத்தம் பண்றது இந்த மாதிரியான வேலை எல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப அன்சீசனலா இருக்கிற டயத்துல எல்லாம் ஏரி தூர்வாரி வச்சிட்டோம்னா, கால்வாய் தூர்வாரி வச்சிட்டோம்னா, நிலத்தெல்லாம் சீர்மைப்படுத்தி வச்சிட்டோம்னா, ஓகேங்களா, ஸோ புஞ்சை நிலத்தெல்லாம் நஞ்சையா மாத்தணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு உன்னதமான திட்டம் தான். ஆனா அந்த திட்டத்திலையும் தூங்கி எந்திரிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயத்துக்கு கூலி வேலை பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் கிடைக்காம போயிருச்சு. இதுக்கான காரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இதுவும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நான் இங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நல்லதும் இருக்கு நிறைய. நான் சொல்லப்போனா நான் ரெண்டையுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இப்ப என்ன ஆயிருக்கு. ஓகேங்களா, சோ அதனால எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. பெரும்பானாலும் ஓகேங்களா, பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு போயிருச்சு. ஓகே, சரி, இப்ப ஏன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் புரோகிராம், தேசிய சமூக உதவி திட்டம் எப்ப அமலுக்கு வந்துச்சு? ஆகஸ்ட் 15 1995. 1995 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஃபெரா சட்டம், ஃபெமா சட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபெரா அப்படின்னு சொன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபெரா ஃபெமா பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபெரா ஆக்ட், ஃபெமா ஆக்ட், ஓகே, அது ஒரு தடவை ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்போ ஃபெரானா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஆப்ஷன் ஏல வந்து இருக்கு. ஓகேங்களா, அதுவே ஃபெமா, எஃப்இஎம்ஏ சொல்லுவாங்க. அதேதான் வரும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷனுக்கு பதிலா மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ரெகுலேஷனுக்கு பதிலா மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம் சொல்லியிருக்காங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக சட்டம் அந்த மாதிரி வரும். ஸோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது எப்ப வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபெரா சட்டம் எப்ப வந்துச்சு, ஃபெமா சட்டம் எப்ப வந்துச்சு? ஃபெரா அப்படிங்கிற சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க மக்களே, ஃபெரா வந்து 1973ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. அதன் நடைமுறைக்கு வந்தது 1974. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்கெட்ல இருக்கிறது நடைமுறைக்கு வந்தது. இப்ப இந்த சட்டத்துக்கு அடுத்து வந்ததுதான் வந்து ஃபெமா சட்டம். 1999ல பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு வந்து இது நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா, சோ இப்போதைக்கு கரண்டா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபெமா தான் இருக்கு, ஃபெரா இல்ல. ஓகேங்களா, ஃபெரா சட்டத்தை வந்து இல்லப்பா, மோஸ்ட்லி ஃபெமா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபெரா சட்டத்தினால நிறைய சில விஷயங்கள் இருக்கு, ஃபெமானாலையும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபெமா அப்படின்னு ஃபெரா சட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம். ஆனா வந்து ஃபெமா சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைரக்டரி வந்து இருக்கும், ஸ்பெஷல் கோர்ட் மூலியமா தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஃபெரா அப்படின்னு ஃபெமா அப்படின்னு சொல்லும் போது எழுதிக்கோங்க, ரீப்ளேஸ் ஃபெரா ஆக்ட். ஃபெமா அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஃபெரா ஆக்ட். பிரசன்ட்லி வாஜ்பாய் கவர்மெண்ட் 1997 to 8 அந்த டயத்துல தான் கொண்டு வந்தாங்க. 2001ல இது நடைமுறைக்கு வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டு ஃபாரின் டிரான்சாக்ஷன் இன் இந்தியா அண்ட் சிம்பிளிஃபைடு அண்ட் லிபரலைஸ் அண்டர் ஃபெமா டு இன்சூர் பெட்டர் கேஷ் ஃப்ளோ, பெட்டர் ஃபாரின் கேஷ் ஃப்ளோ. ஸோ இதுதான் இதனுடைய நோக்கமே. ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் மாத்திட்டாங்க, ரெகுலேஷன் பண்றதை விட மேனேஜ்மெண்ட்டாக மாத்திட்டாங்க. ஓகேயா, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இந்திய கவர்மெண்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப துபாயில ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அமெரிக்காவில் வேலை பார்க்கறாரு, அவங்க எல்லாமே ஃபெமா கீழே வரலாம். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்ப ஃபெமாவுடைய கண்காணிப்பு இருக்கும், சட்டம் வந்து பார்க்கும். ஓகேயா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, மிக முக்கியமானது. மெயின்ஸ்ல வந்து ஃபெராவுக்கும் ஃபெமாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, சரி, அடுத்தது டிவைடிங் டோட்டல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வித் பாப்புலேஷன் கிவ்ஸ் டேஷ். இந்த கொஸ்டின் பாருங்க, நாட்டு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் மொத்த மக்கள் தொகை அதை வச்சு வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா, நாட்டு வருமானம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் equal to per capita income.
அடுத்த கேள்வி மிக முக்கியமான கொஸ்டின் பாருங்க. எல்லாமே முக்கியம் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் பர்சன் டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம் சிக்னிஃபிகன்ட்லி வாஸ் டேஷ். அதாவது தேசிய வருமானத்தை முதலாக அறிவியல் பூர்வமாக, இங்க வார்த்தையே வந்து அறிவியல் பூர்வமாக என்பதுதான் முக்கியம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பர்சன் எஸ்டிமேட் நேஷனல் இன்கம் சயின்டிபிகலி யாரு அப்படின்னு கேட்டா விகேஆர்வி ராவ். ஓகேங்களா? சோ இதுதான் கொஸ்டினாவே கேட்பாங்க. இங்க கீவேர்டே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிகலி. ஸோ அப்போ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்டிபிக் இல்லாம, இப்ப கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் பூர்வமாகங்கிறதான கீவேர்ட்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வார்த்தை கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹூ த பர்சன் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம், இதோட முடிச்சிட்டாங்க கொஸ்டின். அப்படின்னா என்ன வரும்? அப்ப தாதாபாய் நவரோஜி. நல்லா கவனிங்க, இந்த சயின்டிபிக் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ஏ, சயின்டிபிக்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ. சயின்டிபிக்னு இல்ல, வெறும் எஸ்டிமேஷன் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா பி. புரியுதா? டிஃபரன்ஸ் பண்ண முடியுதா? தேசிய வருமானத்தை இல்ல தேசிய வருவாயை முதலாக மதிப்பீடு செய்தவர் என்று கேட்டால் அதற்கு விடை தாதாபாய் நவரோஜி. உங்களுக்கே தெரியும் அது என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நேஷனல் இன்கத்தை கால்குலேட் பண்ணிட்டு தாதாபாய் நவரோஜி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டா 1867 to 68 இந்தியாவுடைய தேசிய வருவாய் அப்படிங்கிறது ரூபாயின் மதிப்புல INR நேஷனல் இந்தியன் ருபி. ஓகே, அதுல 340 கோடி. இதுதான் அவர் கால்குலேட் பண்ணது. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபிஷியலா, நல்லா கவனிங்க, இப்பயும் முடியல, இதெல்லாமே வந்து 1867 அந்த பீரியட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் அபிஷியல் நேஷனல் இன்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அபிஷியல் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லும் போது அது 1949 வந்திருக்கும். இது யார் தலைமையில வந்துச்சு அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க, ப்ரொஃபசர் பிசி மஹலானோபிஸ். பிசி மெஹலானோபிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் டயத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்ப இதுவும் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கீழே 3 இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா? சோ அப்போ விகேஆர்வி ராவ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சயின்டிபிக்கா யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த வருடம் அப்படி சொல்லி பார்த்தா நல்லா கவனிச்சுக்கோங்க, 1931 இருந்து 32. ஓகேங்களா? அறிவியல் ரீதியாக கொண்டு வந்தது. ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபரன்சியேட் பண்ண முடியுதா யார் யார் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ தாதாபாய் நவரோஜி தான் ஃபர்ஸ்ட், ஆனா சயின்டிபிக் கிடையாது. அவர் வந்து 340 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா விகேஆர்வி ராவ், அதாவது விகேஆர்வி ராவுடைய ஃபுல் நேமும் எழுதிக்கோங்க, விஜயேந்திர கஸ்தூரி ரங்க வரதராஜ ராவ். ஓகேங்களா? அதை சுருக்கி விகேஆர்வின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. விகேஆர்வி ராவ் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. இங்க எழுதுறேன். இவர் எழுதின புக்கோட பேர் என்னன்னு கேட்டா நேஷனல் இன்கம் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவின் தேசிய வருவாய் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. 1932 எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ விகேஆர்வி வந்து சயின்டிபிக் மெத்தடா கொண்டு வந்தவர். ஓகே, சோ எழுதிக்கோங்க. அதே மாதிரி தாதாபாய் நவரோஜி வந்து பாத்தீங்கன்னா 1867 68 வந்து எழுதியிருப்பாரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? அதுல 340 கோடின்னு சொல்லியிருந்தேன்னா 340 கோடியிலையும் பெர் கேபிட்டா இன்கம் தலா வருவாய் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபான்னு சொல்லியிருப்பாரு. தலா வருவாய் வந்து அப்ப 30 கோடி மக்கள்ல, அப்ப டிவைட் பண்ணி பாருங்க. தலா வருவாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய் என்று கூறியிருப்பார். ஓகே, சோ பிசி மஹலானோபிஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பட்டம் இருக்கு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக், இந்திய புள்ளியியலின் தந்தை என்று நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா பிசி மஹலானோபிஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா இவர் தான் இந்திய புள்ளியியல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டிடியூட்ட கொண்டு வந்தது. இவர் தான் கல்கத்தாவில் கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் முதல் திட்ட குழுவுடைய உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனுடைய மெம்பர். ஓகே, அதே நேரத்துல ஈவன் 1900 அதாவது ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா அதுலயும் மெம்பரா வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுக்கு அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும். தென் வந்து விஸ்வேஸ்வரையா, இவர் பேரையும் எழுதிக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளவு தகவல் இருக்குப்பா, எழுதிக்கோங்க கண்ணா. எம் விஸ்வேஸ்வரையா, இன்ஜினியர் விஸ்வேஸ்வரையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா
பொருளாதார திட்டமிடுதல்ல ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் பிளானிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு 1934. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்டு எக்கானமி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஓகே, சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்திய திட்டமிடுதலுக்கான தந்தை என்று நம்ம யாரை போற்றுவோம் என்று கேட்டால் எம் விஸ்வேஸ்வரய்யாவை தான். அதே நேரத்துல இவர் ஒரு இன்ஜினியர் என்பதாலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இன்ஜினியர்ஸ் டே இவர் பிறந்த தினத்துல தான் வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுவும் செப்டம்பர் தான். குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14, செப்டம்பர் 15 எடுத்துக்கோங்க, அது இன்ஜினியர்ஸ் டே. அது விஸ்வேஸ்வரய்யா பர்த்டேல தான் சொல்றோம். இவர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னா லிங்கா அப்படிங்கிற ஒக்கலிக லிங்கா என்ற சமூகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு திவானாவும் இருந்திருக்கிறாரு, டேம் கட்டியிருக்காரு, இன்ஜினியரா இருந்திருக்காரு, ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் லிங்கா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து தப்பா முல்லை பெரியார் அணையத்தான் வந்து லிங்கா அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது, விஸ்வேஸ்வரய்யாவுடைய பேர்ல தான், அவருடைய அந்த வரலாறு தான் வந்து லிங்கா அப்படிங்கிற திரைப்படத்துல வந்திருக்கும். கர்னல் பென்னிக்விக்கோட இது கிடையாது. ஓகே, இவ்வளவு தகவல் இருக்குப்பா. ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைரக்ட் டாக்ஸ்? நேரடி வரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வீஸ் டாக்ஸ் வராது, ஏன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லும் போது அதுல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்துடும். ஸோ அப்ப சர்வீஸ் டாக்ஸ் வந்து மறைமுக வரி. ஓகேங்களா? ஸோ அப்ப 1 and 3 மட்டும் தான் வரும். எழுதிக்கோங்க, சி 1 and 3. சேவை வரி வராது, வருமான வரி மற்றும் நிறுவன வரி வரும். இன்டைரக்ட் டாக்ஸஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மறைமுக வரி. இப்ப மறைமுக வரி எல்லாமே ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஆனா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மறைமுக வரி இருக்கு, இது எல்லாமே வந்துடும். 1 2 3. உற்பத்தி வரி, சுங்க வரி, ஆடம்பர வரின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, ஆடம்பர வரி இல்ல, அது வந்து என்டர்டைன்மெண்ட், அதாவது ஆடம்பரம் வராது. கேளிக்கை வரி, கேளிக்கை வரி சினிமா எல்லாம் பாக்குறோம்ல, சினிமா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா கேளிக்கை வரின்னு இருக்கும். ஓகே, சர்க்கஸ் அந்த மாதிரி இருக்கும்போது. சரி, ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன? இதனுடைய ஆன்சர் வந்து tax levied as percentage of tax base irrespective of size of tax base. வருமானம் அதிகமானாலும் குறைந்தாலும் வரி விதிப்பில் மாற்றம் இருக்காது. இதுதான் வந்து இப்ப நடைமுறையில இருக்கு. அதுதான் பிரச்சனை. வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம் கூட வரி மாறாது, அதே சதவீதம் தான் கொடுத்துட்டு இருக்கணும். அது பேர்டன் ஆகும், பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1971. அடுத்த கேள்வி, டியூரிங் இன்ஃபிளேஷன் தி சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ. பணவீக்கம் நிலவும் போது மைய வங்கி இல்லைன்னா மத்திய வங்கி அது என்ன பயன்படுத்தும்? கேஸ் பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியர் மணி பாலிசி பயன்படுத்தும். அருமை பணக்கொள்கை. இப்ப டியர் மணி பாலிசினா என்ன? இது பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் பாருங்க, அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகே, 14வது கேள்வி. அதுக்கப்புறம் இது வந்து 15. ஒரு கேள்வி எக்ஸ்ட்ராவா இருக்கு, 101 கேள்விப்பா. ரைட்டா? அடுத்தது பாருங்க. டேஷ் ரவுண்ட் டாக்ஸ் லெட் டு எஸ்டாப்ளிஷ் WTO. எந்த சுற்று பேச்சுவார்த்தை உலக வர்த்தக சபைன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அத அமைய வழிவகை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா உருகுவே. ஓகேங்களா? உருகுவே அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப WTO எது வழியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? WTO பத்தி நம்ம நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பிரிட்டன் வுட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அமர்வு வந்து 2 முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப சில தகவல் சொல்றேன், அதை எழுதிக்கோங்க மக்களே. 4 அதிகாரிகள் கண்டிப்பா எழுதிக்கணும். GATT அப்படின்னு ஒரு இது, ஓகேங்களா, ஒரு அமைப்பு. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். ஓகே, சோ இதன் பேர்ல 1944 தான் இந்த பிரிட்டன் வுட்ஸ் அமைப்பு, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸ்ல 2 ஆர்கனைசேஷன் வந்துச்சு. ஒன்னு உலக வங்கி, WBனா வேர்ல்டு பேங்க், இன்னொன்னு
IMF, ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 ஆர்கனைசேஷன் இந்த பிரிட்டன் வுட்ஸ்ல இருந்து வந்துச்சு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்தெல்லாம் வந்தது. ஸோ இதுல 1948 வந்து ஐநா சபையின் கீழே கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்துச்சு. அதுலதான் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னென்ன விதிகள் எல்லாமே அந்த கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. 1948 ஹவானா கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. காட்ல வந்து GATT காட்ல வந்து மொத்தம் 23 நாடுகள் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ 1947 இந்தியாவும் அதுல ஒண்ணு, ஓகேங்களா. ஸோ அதன் பிறகு காட் வந்து ஒரு மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக மாறிச்சு. அதன் பிறகுதான் 1995 WTO கொண்டு வந்தாங்க. WTO வந்து பாத்தீங்கன்னா 1995 கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ங்கிறது 95 வந்துச்சு. காட் தான் இதுக்கும் என்ன சொல்ல ஒரு அடித்தளம். பட் ஆனா உருகுவே ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருகுவே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. உருகுவே ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1987 இருந்து 1994 வரைக்கும் நடக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரகேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஒரு இடத்தோடைய பேருப்பா. மரகேஸ் அக்ரிமெண்ட்னாலதான் WTOவே வந்துச்சு, ஓகேங்களா. புரியுதா? சோ அப்ப நிறைய பேர் வந்து சார் பிரிட்டன் வுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வருவீங்க. இல்ல, உருகுவே ரவுண்ட் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க, ஓகேங்களா. இன்னும் சில தகவல்கள் வந்து உண்டு, கடைசி நேரத்துல இது பார்க்க வேண்டாம். இது வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன சொல்ல ஒரு பிரைமரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஆரம்ப நிலை வகுப்புகள் ஆரம்பிப்போம், அப்ப நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்த வகுப்புல இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 16வது கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப். விவசாய உற்பத்தி திறன் இதன் மூலம் அளவிடலாம், அதாவது அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதன் மூலம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்ப உரத்தை பயன்படுத்துவதை பொறுத்து விவசாய உற்பத்தி வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கும், ஓகே. ஆனா எல்லாருமே வந்து என்ன சொல்ல ஃபெர்டிலைசர் போடுறாங்கலாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்கானிக்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து இது மாறுபடும். ஸோ அப்போ ஃபெர்டிலைசர் பேஸ் பண்ணி நம்மளால சொல்லிவிட முடியாது, ஓகே. பாசன வசதிகள், இப்ப தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசன வசதிகள் அப்படிங்கிறது கம்பேர் வித் உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பாசன வசதிகள் இல்லை, ஓகேங்களா. கம்பேரிங் தான் நான் இங்க பண்றேன், ஓகேங்களா. தமிழ்நாட்டுல பாசன வசதிகளே இல்லைன்னு சொல்றது இல்லை, ஓகேங்களா. ஸோ தப்பா எடுத்துக்கவே கூடாது, நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணியும் நம்மளால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி சொல்ல முடியாது, ரைட்டா. அடுத்தது இயந்திரம் மயமாக்கல், ஓகேங்களா, மெஷினைசேஷன். மெஷினைசேஷன் பேஸ் பண்ணி ஒரு நிறைய இயந்திரம் இருக்குப்பா, பஞ்சாப் மாதிரி நிறைய இது பண்றோம். ஸோ அப்ப அதை வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. ஸோ அப்ப எதனை வைத்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டா நிலம், தொழிலாளர்களுடைய உற்பத்தி திறன் இதுதான் வரும், ஓகே. லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அதனோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும், ரைட்டா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா the ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்ப எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இந்த மெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஸோ ஆப்ஷன் சி தான் வரும், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி என்பது எழுதிக்கோங்க, ஓகே. லேண்ட் அண்ட் லேபர், லேண்ட் அண்ட் லேபர். இப்ப நான் கேட்ட இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த கேள்வி வந்து குரூப் 4 கொஸ்டின். இந்த குரூப் 4 கொஸ்டினை எடுத்து உங்களுக்கு குரூப் 2ல கேட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்ப டிஎஃபின்னு சொல்லுவாங்க, டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி, ஓகேங்களா. ஸோ அது எதை பேஸ் பண்ணி வரும்? டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மே ஆல்சோ மெஷர்ட் இன் டிபிஎஃப், may also measured in TFP, total factor productivity. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஈல்டு வெரைட்டி, ஃபர்டிலைசர்ஸ், மெஷினைசேஷன்ஸ், அனிமல் ஃபீட், இப்படி நிறைய இது இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சில இடத்துல வந்து ஒரு கமிட்டிஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா. இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் செக்டர் எதுன்னு கேட்டா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருந்து எவ்வளவு ஜிடிபி வருது அப்படின்னு கேட்டா
15.87% ஜிடிபி, கிட்டத்தட்ட 16%. ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்துகிட்டு இருக்கு 2019 நிலவரப்படி. ஓகேங்களா? இதுல ஜிபிஏன்னு சொல்லுவாங்க, கிராஸ் வேல்யூ ஆடட். இது கரண்ட் பிரைஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து 96.54 லட்சம் கோடி. ஓகேங்களா? லாக்ஸ் குரோர் வந்து பாத்தீங்கன்னா 2020-21 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வந்து இருக்கு. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அதனுடைய ஆலைட் செக்டாரையும் சேர்த்து பார்த்தோம்னா 20.19% வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்ப ஆலைட் செக்டார்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப பால் உற்பத்தி, அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அப்ப லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீல், எஃகு, அதாவது ஸ்டீல்னா இரும்பு, எஃகு. ஓகேங்களா? அயன்னா இரும்பு, ஸ்டீல்னா எஃகு. இது வருமா? வராது. சிமெண்ட் வருமா? வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? சிமெண்ட் வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப என்ன வரும்? சர்க்கரை இருக்கும், சணல் வந்துடும். ஸோ அப்ப இந்த ரெண்டும் கிடையாது, இந்த ரெண்டும் இருக்கு. ஸோ அப்ப 3 and 4 தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல 30% ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இல்ல, இந்தியாவிலேயே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஈடுபட்டுள்ள துறை எதுன்னு கேட்டா விவசாயத்துறை. 30% கிடையாது, சொல்ல போனா கிட்டத்தட்ட 60%, 57 வரும். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து தப்பு. அடுத்தது, நியர்லி 20% ஆஃப் கல்டிவேட்டட் ஏரியா இஸ் இரிகேட்டட் பை டேங்க்ஸ். இதுதான் சரி. நியர்லி 30% ஆஃப் கல்டிவேட்டட் பை இரிகேட்டட் டேங்க்ஸ் அப்படின்னு வர்றது தப்பு. 20% ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன், தப்பு. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தொட்டி பாசனம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏரி பாசனம்னு மாத்திக்கோங்க. ஏரி பாசனம், தொட்டி பாசனம்னு சொல்லலாம், ஏரி பாசனம் என்பது கரெக்டா இருக்கும். அடுத்த கேள்வி, கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான், இந்த சிக்ஷானாலே ஸ்கூல்னு அர்த்தம். சிக்ஷா அப்படின்னா வந்து ஸ்கூல் அப்படின்னு பொருள். ஸோ இது வந்து 2000 to 2001 வரைக்கும். அப்பதான் வந்து இந்த சர்வ சிக்ஷா அபியான் கொண்டு வந்திருக்காங்க. SSAS ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இது எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 1, 2017. ஓகேங்களா? ஜிஎஸ்டி பத்தி 360 டிகிரி எல்லா தகவலுமே வந்து ஒரு வீடியோ, தனி வீடியோல கொடுத்துருக்கோம், அதை ஒரு தடவை பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 21வது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி 15th அடிக்கடி கேட்பாங்க. நிறைய தடவை தனியாவே இண்டிவிஜுவலா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கேசி நியோகி. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கேசி நியோகி. ஸோ அப்ப 2 அப்படின்னு தான் வரும். ரைட்டா? 13வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்கே சிங். இல்ல என்கே சிங் எப்படி வருவாரு? என்கே சிங் 13 வரமாட்டாரு. என்கே சிங் வந்து பாத்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் வருவாரு. ஓகேங்களா? என்கே சிங் வந்து 15th. ஓகே, அதே மாதிரி வந்து ஒய்வி ரெட்டின்னு இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 14th. இங்க மேல இருக்காரு பாருங்க, இவர் 14th. அப்ப இதுக்கு வந்து 13 வந்து என்கே சிங் வருவாரு. சாரி, என்கே சிங் 13 இல்ல, 15 சொல்லியிருந்தேன்ல. 13 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் விஜய் கேல்கர்னு சொல்லுவாங்க, அவர் தான் வருவார். மாத்தி சொல்லி 13னா விஜய் கேல்கர் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 2, 2, 4, 1, 3. 15 தான்ப்பா என்கே சிங். 15 வந்து உங்களுக்கு 2017 வரைக்கும் இருப்பாங்க. 15வது ஃபினான்ஸ் கமிஷன். இப்ப 16வது ஃபினான்ஸ் கமிஷன் எழுதிக்கோங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் பணக்காரர் தான் இருக்கிறாரு, அரவிந்த். பணக்காரரு, பணக்காரியா. இவர் வந்து நிதி ஆயோகளுடைய முன்னாள் வைஸ் சேர்மனா வந்து இருந்திருக்காரு. நிதி ஆயோக்ல இருந்திருக்காரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க.
அரவிந்த் பனகாரியா. ரைட். அதே மாதிரி 14th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி தனியாகவே வந்து ஃபுல் டீடைல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரைட். சரி, வேற வேற ஏதாவது டவுட் இதுல இருக்கா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு 2413 ஆப்ஷன் சி 2413 தான் வரும். முதலாவது திட்டக்குழு வந்து ஒய்வி ரெட்டி, சாரி திருப்பி தப்பு பண்றேன். முதலாவது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. முதலாவது வந்து கேசி நியோகி, ரெண்டாவது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டாவது தனியாவே கேட்கறாங்க கொஸ்டின், கே சந்தானம். நான்காவது PV ராஜமன்னார். நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், யூனிட் 9 பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்கேன், PV ராஜமன்னார். ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி கமிட்டி போட்டது DMK கவர்மெண்ட் போட்ட கமிட்டிக்கு ஹெட் இவர் தான், 3 members கமிட்டிக்கு ஹெட். ஸோ அதனால கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய 4th FC உடைய சேர்மன் 1964 வந்து இருந்திருக்காரு. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஃபினான்ஸ் கமிஷன் KC பந்த். 13வதுன்னு சொல்லும் போது டாக்டர் விஜய் கேல்கர், 14 ஒய்வி ரெட்டி, 14 NK சிங், 15 அரவிந்த் பனகாரியா. இந்த 15வது அப்படின்னு சொல்லும் போது, சாரி 16வதுன்னு சொல்லும் போது 2023 வரைக்கும் இருக்கு. ஸோ அது வந்து சாரி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க 2023ல இருந்து. இவங்களுடைய டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 2026ல இருந்து 2031 வரைக்கும், 2026ல இருந்து 2031 வரைக்குமே வந்து இவங்களோட இது இருக்கு. சரி, லாங்கஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா NK சிங்கும் வருவாரு. 2020ல இருந்து 26 வரைக்கும் இருந்திருக்காரு. 2020 to 26 வரைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 52ல இருந்து 57 வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்படி நிறைய இது இருக்கு. டியூரேஷன் கேட்க மாட்டாங்க, பட் மோஸ்ட்லி இந்த நம்பர்ஸ் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஷேர்ஸ் வந்து எப்பயாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ரேர். தமிழ்நாடுக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரேர் தான். ஓகேங்களா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் தான் டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதனால தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.079% வந்து கொடுத்துருக்காங்கப்பா. 4.079% வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஃபினான்ஸ் கமிஷன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அலோகேஷன், எவ்வளவு பிரிவு இது பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.079. எந்த ஸ்டேட்டுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா டாப் ஸ்டேட்ல வந்து உத்தரப்பிரதேசமும் இருக்கும். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்துக்கு தான் இருக்குல்லையே அதிகம், கிட்டத்தட்ட 17.139%, அதாவது 18% இந்தியாவோட மொத்த அந்த வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கே போகுது. கிட்டத்தட்ட 18%, 17.9%, 18%. அதனை தொடர்ந்து வந்து சில மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா எல்லாம் பாத்தீங்கன்னா 6% வந்து எடுத்துக்கிறாங்க. மகாராஷ்டிரா. கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2% தான். இந்த அலோகேஷன் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை, பட் தட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? டெத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன், இறப்பு விகிதம் டேஸ் ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இறப்பு விகிதம் டேஸ் ஆகும். இதுல எது ரைட்? நம்பர் ஆஃப் டெத் ரேட் 100, 1000, 10,000. டெத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மொர்டாலிட்டி ரேட்டை தான் இவங்க வந்து கேட்கறாங்க. மோர்டாலிட்டி ரேட்டை தான் இவங்க வந்து கேட்கறாங்க. இது வந்து ஒரு வருடத்துக்குள்ள எத்தனை இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெத் பெர் 1000, ஆப்ஷன் பி. எப்பயுமே 1000 அப்படிதான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பாப்புலேஷன் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொர்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9.5 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா 9.5 பேர் வந்து இறந்து போறாங்கன்னு அர்த்தம். அப்படி அது எப்படி சார் அரை அப்படின்னு கேட்டா அந்த அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 9.5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது பெர்சன்டேஜ்ல 0.95 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொர்டாலிட்டி ரேட்னு கேட்பாங்க, இல்ல டெத் ரேட்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் இது பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெத் ரேட் எவ்வளோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொர்டாலிட்டி ரேட் எவ்வளோ அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி க்ரூடு டெத் ரேட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? பொதுவாக மொர்டாலிட்டி ரேட் வந்து 1000க்கு பண்ணுவாங்க. ஆனா இந்த க்ரூடு டெத் ரேட் மட்டும்
இந்த இதுக்கு பண்ணுவாங்க, 1,00,000க்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டெத் ரேட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு மொர்டாலிட்டி ரேஷியோ, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட், அதே மாதிரி ஐஎஃப்ஆர் இன்ஃபெக்ஷன் ஃபேட்டாலிட்டி ரேட், இந்த மாதிரி சில விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொர்டாலிட்டி மெஷரிங்ஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? மேட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் சைல்டு மொர்டாலிட்டி ரேட், இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால அவ்வளவு டீட்டெயில் வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரி, இப்போ அடுத்தது போயிடலாம். டெத் ரேட்னு கேட்டா இந்த ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபார்மேட் பிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கையை வரையறுப்பது யார்? இந்த 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்னு நிதி அமைச்சகம், அதுக்கப்புறம் நிதி ஆயோக், ஆர்பிஐ. இந்த 3 இதுல யாரு வந்து நிதி கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வகுப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி அமைச்சகம் தான் வரும். பிஸ்கல் பாலிசி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ ரிலீஸ் செய்யறது என்ன? நிதி ஆயோக் வந்து சம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம சிலபஸ்லயே பாருங்க, பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணவியல் கொள்கை. பணவியல் கொள்கை இது வந்து நிதி கொள்கை இல்ல. மானிட்டரி பாலிசி வந்து பணவியல் கொள்கைன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்ப யார் வந்து பார்ப்பாங்க? ஆர்பிஐ தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்பிஐ தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிஸ்கல் பாலிசி, கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸ் போடுறதா இருக்கட்டும், எவ்வளவு செலவினங்கள் வந்து இருக்கு, அதே மாதிரி இந்த வறுமை ஒழிப்புக்காக என்னென்ன பண்ணணும், தேசிய வருவாய்க்காக நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், எக்கனாமிக் க்ரோத்காக என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நிதி கொள்கை அப்படின்னு சொல்லும்போது பினான்ஸ் மினிஸ்ட்ரி நிர்மலா மேம் வந்து வந்துருவாங்க, நிர்மலா சீதாராமையா மேம் வந்து வந்துருவாங்க. ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பணம் வச்சு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்க, அதே மாதிரி வந்து ஓப்பன் மார்க்கெட்ல என்ன வைக்க. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி வைக்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எப்படி வந்து மெயின்டைன் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சென்ட்ரல் பேங்க் பார்த்துக்கும். இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஆர்பிஐ. ஸோ அதனால ஆர்பிஐ வரும். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி என்றே வந்து குரூப் 2ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சகம் மட்டுமே. ஸோ ஒன்லி. பேங்க் ரேட்னா என்ன? வங்கி வட்டி விகிதம். நீங்க ஆர்பிஐ உடைய வெப்சைட் குள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து கொடுத்துருப்பாங்க பேங்க் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், இந்த மாதிரி ஃபுல் இது ரிவர்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல் இது வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த மாதிரி ஃபுல் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா, இப்போ வெப்சைட் தான் இருக்குன்னா டாப் லெஃப்ட் கார்னர்ல இந்த இந்த இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐ வெப்சைட்ல, அஃபீஷியல் வெப்சைட்ல போய் பாருங்க. ஓகே, சரி. அதுல பேங்க் ரேட்னு கொடுத்துருப்பாங்க. பேங்க் ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் கிரெடிட் டு கமர்ஷியல் பேங்க். அதாவது மற்ற வங்கிகள் இருக்குல்ல, இது கமர்ஷியல் பேங்க்னா வணிக வங்கி, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி எஸ்பிஐ பேங்க். ஷெட்யூல் 2 கீழே வந்து, அதாவது ஆர்பிஐ உடைய பட்டியல் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டியல் 2 கீழே இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம், கமர்ஷியல் பேங்க் எல்லாத்துக்குமே கடன் வழங்குறதுக்கான வட்டி விகிதம் இது வந்து ஆர்பிஐ வந்து கொடுக்கும். இதுல கிரெடிட், இந்த உனக்கு காசை இல்லையா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்கல்ல, அதைத்தான் சொல்றாங்க. இது வந்து பேங்க் ரேட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். சரி, பேங்க் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா யாருக்காவது? ரெப்போ ரேட்னா என்ன? இதுவும் கிட்டத்தட்ட அதே ஒரு, அதாவது ஸ்லைட்லி டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெப்போ ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் சென்ட்ரல் பேங்க் சார்ஜஸ் when it lend money to commercial bank. இப்போ மணி எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்ல மானிட்டரி எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐக்கும் பேங்க்குக்கும் நடக்கிற சில விஷயங்கள். பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
பேங்க் ரேட் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிஸ்கவுண்ட் ரேட் என்றும் அழைப்பது உண்டு. ஓகேங்களா, அதாவது தள்ளுபடி விலை சொல்லலாமான்னு தெரியல, தள்ளுபடி விகிதம்னு எடுத்துக்கோங்க. தள்ளுபடி விகிதம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்பிஐ வந்து மற்ற கமர்ஷியல் பேங்க் அஸ் வெல் அஸ் அதர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கும் போது போடுறது இந்த பேங்க் ரேட்னு சொல்லுவோம். பட் ரெப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டயத்துல, மானிட்டரி எமர்ஜென்சி இருக்கும் பாத்தீங்களா, அந்த டயத்துல சென்ட்ரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கு சில பணம் கொடுப்பாங்க. அப்போ போடுற ஒரு வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். ஓகேங்களா, ரெப்போ ரேட் வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அதாவது கம்யூனிட்டி இல்லைன்னா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதை மார்க்கெட்ல கேஷ் ஃப்ளோவை கம்மி பண்ணும். பட் பேங்க் ரேட் அப்படி இல்லை. ஸோ இது பத்தின, அதாவது நாட் எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ இதை பத்தி இன்னொரு ஃபுல் டீடைல் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரிலாம் புது தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ கொண்டு வந்தாங்க? ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. மண்டல கிராமப்புற வங்கி எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டா 1975. இங்க பாருங்க, பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், வேரியேஷன் இன் ரிசர்வ் ரேஷியோ. சோ இந்த மூணுமே வச்சிருக்காங்க. கடன் அளவு கட்டுப்பாடு முறைகள் எவை? சூப்பர் கொஸ்டின் பா. கடன் அளவு கட்டுப்பாடு முறைகள் எவை அப்படின்னு கேட்டா மூணுமே தான் வரும். ரமேஷ் சிங் அப்படிங்கிற புக்கு இல்லைன்னா வந்து சங்கர் கணேஷ் புக், இதை ரெஃபர் பண்ணுங்க. தமிழ்லயும் இருக்கு சங்கர் கணேஷ் புத்தகம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், தெரிஞ்சிடும், எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும். சரி, 1990ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கை என்ன? புதிய வேளாண்மை கொள்கை. புதிய வேளாண்மை விலை கொள்கை, நியூ அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி. இதுதான் வந்து 1990 கொண்டு வந்திருக்காங்க. which of the following is qualitative credit control? கடன் தன்மை கட்டுப்பாடு முறைகள் என்ன, எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட், டெஃபினட்டா குவாலிட்டி கிரெடிட்ல மார்ஜின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், இது ரெண்டுமே வரும். கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸ் வராது. ஸோ ஆப்ஷன் 1 and 2. ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், மனித வறுமை குறியீடு 1997 கொண்டு வந்திருக்காங்க. டெபிசிட் பினான்சிங் மீன்ஸ் தட் தி கவர்மெண்ட் borrows money from dash, அதாவது பற்றாக்குறை நிதி. மோஸ்ட்லி பட்ஜெட் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க நிதி பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நிதி பற்றாக்குறையா இருக்குன்னா பற்றாக்குறை நிதி வழங்குதல் அப்படிங்கிறது அரசு யார்கிட்ட இருந்து பணம் வாங்கும் அப்படின்னு கேட்டா தொழிலதிபர்களுக்கு வாங்காது. IMF எல்லாம் போகாது, எடுத்த உடனே எல்லாம் போக மாட்டாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் வரவே வராது. ஆர்பிஐ தான் ஆன்சர். கவர்மெண்ட் கிட்டே ஒரு பணம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சுதான் பட்ஜெட் எல்லாம் தயார் பண்ணுவாங்க. சப்போஸ் டெபிசிட் பினான்சிங் அப்படின்னு சொல்லும் போது ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப கவர்மெண்ட் வந்து கடன் மட்டும் இல்ல, அது வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. பிரிண்டிங் மணி ஆல்சோ. இந்த கேப் இருக்கும்ல, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய் ஒண்ணு வந்து இன்கமிங், வருவாய் மற்றும் செலவினம், ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். அதாவது வருவாய் வந்து ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80 ரூபா தான் இருக்கு, செலவு கம்மி, வரவு 8 செலவு 10, அதுதான் டெபிசிட். ஓகேங்களா, வரவு 8 செலவு வந்து 4 அப்படின்னா வந்து அது பினான்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட்ஜெட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ அப்ப இப்படி பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஓகே. அதுவே வந்து இன்கம் வந்து 80 rupees ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் 100ன்னு சொன்னா இதுதான் டெபிசிட், பற்றாக்குறை. பற்றாக்குறை அப்படின்னு சொல்றதுல இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல 20 ரூபா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இருக்கா. அந்த 20 ரூபா ஆர்பிஐ பிரிண்ட் அடிக்கும், ஆர்பிஐ பணத்தை வந்து அச்சிட்டு கவர்மெண்ட கொடுக்கும். சோ அப்ப இது அச்சிடும் போது நம்ம பொருளாதாரம் சரியும். பணம் எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோம்னு அச்சடிச்சுட்டே இருக்க முடியாது. அச்சடித்தால் நிச்சயமாக பொருளாதாரம் சரியும்.
The amount of அடுத்த question, the amount of inequality in society shown by Philip curve, Lawrence curve both. இந்த லாரன்ஸ் கர்வ் அண்ட் பிலிப் கர்வ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், புதுசா படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த படம் நான் அந்த வரைகிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. லாரன்ஸ் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். நான் அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு விட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் அந்த லாரன்ஸ் கர்வ். ஓகே, ஸோ இந்த ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, 45 டிகிரியில. லைனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஓகே, லைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி. இதுக்கு இப்படி ஒரு கர்வ் இப்படி பிரிஞ்சு போகுது பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து லாரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அமெரிக்க பொருளாதார அறிஞர் 1905ஆம் ஆண்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. லாரன்ஸ் கர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. என்சிஆர்டியில் போனீங்கன்னா இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். என்சிஆர்டில இருந்து நான் வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை பாருங்க. இப்போ பிலிப் கர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். பிலிப் கர்வ் அப்படிங்கிறது இன்ஃபிளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது பிலிப் கர்வ் அப்படிங்கிறது பணவீக்கத்திற்கும் வேலையின்மைக்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? அதை பத்தி சொல்றதுதான் பிலிப் கர்வ். இது வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும், இப்படி இருக்கும் பிலிப் கர்வ். இது வந்து பிலிப் கர்வ்பா, லாரன்ஸ் கர்வ் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ பிலிப் கர்வ் அப்படிங்கிறது அசோசியேட்டட் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃபிளேஷன். ஓகே, ஸோ இது வந்து 1970s கொண்டு வந்திருக்கிறாங்க. 1970களில் ஏடபிள்யூ பிலிப் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை கொண்டு வந்தாரு. ஸோ அதனால அதுக்கு வந்து அவர் பேரே வச்சுட்டாங்க. ஓகே, மோஸ்ட்லி இந்த ஜேஎம் கீன்ஸ் சொல்றாங்கல்ல, கீனீசியன் எக்கானமின்னு சொல்லிட்டு, அப்ப இருந்து இந்த பிலிப் கர்வ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிலிப் கர்வ் கான்செப்டா இருக்கட்டும், லாரன்ஸ் கர்வ் கான்செப்ட், இதெல்லாம் தனியாவே குரூப் 2 மெயின்ஸ்ல, குரூப் 1 மெயின்ஸ்ல எல்லாம் கேட்கறாங்க. ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கிஷோர் தருண் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் பேங்க். ஏதோ 3 பேர் மாதிரி இருக்குல்ல. சிசுனா வந்து குழந்தை, சிசு பாலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம், 3 கேட்டகரியா வச்சிருக்கிறாங்க. முத்ரா அப்படின்னு ஒரு வங்கி இருக்குல்ல, முத்ரா பேங்க், அதோட தொடர்பு கொண்டதுதான் இந்த 3 சொல்லாடலுமே. எழுதிக்கிறீங்களா? இப்போ SHISHU கிஷோர் தருண். ஸோ இப்ப இந்த முத்ரா வங்கியில இருந்து, அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இந்த திட்டம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்திற்கு கீழே லோன் வந்து பாத்தீங்கன்னா சிசு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட், 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க, 50,000 ரூபாய். கிஷோர் அப்படின்னு சொல்லும் போது இங்க நான் 50Kன்னு எழுதுறேன். 50,000னா 50K. ஓகேங்களா? 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. தருண் அப்படின்னு சொன்னா 5 லட்சத்துல இருந்து, எல்லுனா லட்சம், 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க லோன் சாங்ஷன் ஆறத வச்சு. சரி, இப்ப இதுல வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிசுக்கு வந்து 5% ஆஃப் மார்ஜின் கொடுக்கணும், ஸ்டோருக்கு வந்து 10, தருணுக்கு வந்து 25% மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து 2015ல பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கொண்டு வந்தாங்க, பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்போது கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது எழுதிக்கோங்க. சிசு இது வந்து
கிஷோர் தருண். இது எதனோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்னு எழுதிக்கோங்க, இல்லைன்னா லோன் எழுதிக்கோங்க. ரைட், எழுதிங்களா? சரி, இப்ப இது வந்து குறைந்த வட்டி விதத்தில் கொடுக்கக்கூடிய லோன் ரேட்பா. மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஸ்எஃப்பி ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இந்த மாதிரியான கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நிறைய கூட்டுறவு வங்கியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேயா? ஸோ அப்ப அது எழுதிக்கோங்க, மிக மிக முக்கியம். இதே மாதிரி இன்னொரு சில ஸ்கீம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, இதுவும் கேட்கிற இது ரிலேட்டடான சம் யோஜனாஸ், இதெல்லாம் திட்டங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவை எழுதிக்கோங்க. இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொன்னேன்ல, அதாவது PMSBYன்னு சொல்லிட்டு, இதுவும் 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே தான் வரும். இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 70 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப வந்து இந்த ஆக்சிடென்டல் டெத்து இல்லைன்னா வந்து இந்த டிசபிலிட்டி ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது கை கால் இதெல்லாம் இறந்துட்டாங்க, ஃபுல் டிசபிலிட்டி, இவங்களுக்கு எல்லாம் 2 லட்சம் ரூபாய் ரிஸ்க் கவரேஜ் வந்து இருக்கும். பார்ஷியல் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் ரிஸ்க் கவரேஜ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்டல் பென்ஷன் திட்டம், இது வந்து யுனிவர்சல் சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். 2015 கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்குமே வந்து மினிமம் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க 60 வயதுக்கு அப்புறம். ஸோ இது பத்தின ஒரு முழு வீடியோஸ் எல்லாம் வந்து சில சேனல் போடுறாங்க. நம்ம கற்பதேசில போடல, மற்ற இந்த சம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான சேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு தடவை அதை முடிந்தால் போய் பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மினிமம் ரிசர்வ் சிஸ்டம், குறைந்த அளவு வைப்பு நிதிமுறை. குறைந்த அளவு வைப்பு நிதிமுறை எதனோட தொடர்பு கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெத்தட் ஆஃப் நோட் இஷ்யூ. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்க வெளியீடு முறை, புழுக்க பணம்னு கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் நோட் இஷ்யூ, அது மட்டும் தான் வரும். மேபி தமிழ்ல புழுக்க பணம்னு இருக்குமா தெரியல. ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஆஃப் நோட் இஷ்யூஸ் ஆர்பிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க. வைப்பு நிதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் சிஸ்டம், மினிமம் MRS அப்படின்னு சொல்லுவாங்க. MRS, த மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். இது வந்து ஆர்பிஐக்காக கொடுக்கக்கூடியது. ரைட்டா? இது 1956 இருந்தே இது வந்து வச்சிருக்காங்க. மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு ரேஷியோ வந்து இருக்குப்பா, அது என்னன்னு எழுதிக்கோங்க. கோல்டு புல்லியன் ஃபாரின் கரன்சி அப்படின்னு வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 200 கோடி ரூபாய் ஆர்பிஐ வச்சுக்கணும். மினிமம் ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 crores ஆர்பிஐ கிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் மெத்தட் ஆஃப் நோட் சிஸ்டம் ஆர் மெத்தட் ஆஃப் நோட் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. அவ்வளோ 200 கோடி ரூபா அவங்க மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் கீழே இருக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிரிண்டிங் கரன்சிஸ் வந்து வச்சிருப்பாங்க, இவ்வளவு ரூபா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1956 200 crore. அது மாறும், அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஸ் வந்து மாறும். ஓகே, ஸோ இது ஈவன் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து மாறிட்டு இருக்கும்பா. ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப எங்க கிட்ட இவ்வளவு கோல்டு இருக்கு, இந்த தங்கத்துக்கு ஈக்குவலா நாங்க வந்து இது வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டையும் சாரி, இந்த 200 கோடி ரூபாய் எப்படி இருக்கும்னா, முன்னாடி சொன்ன அந்த 200 கோடியும் வந்து கோல்டு காயினா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டு புல்லியன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே கோல்டு காயின், புல்லியன்ஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாலரா இருக்கும். ஓகேங்களா? ஃபாரின் கரன்சின்னு வச்சுக்கோங்க. அதாவது மோஸ்ட்லி யூஎஸ்டி, அமெரிக்க டாலராக இருக்கும். ரைட்டா? சோ இத பேஸ் பண்ணி பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், கோல்டு இல்லைன்னா கோல்டு புல்லியனா வந்து 115 கோடி வச்சிருப்பாங்கப்பா. ரிமைனிங் எல்லாம் அமெரிக்க டாலராகவோ இல்லைன்னா ரஷ்யன் டாலர், ரஷ்யன் ரூபிள், ஜப்பான் யென், இந்த மாதிரி பேஸ்கெட் கரன்சின்னு சொல்லுவாங்க, அது கீழே வச்சிருப்பாங்க. பேஸ்கெட் கரன்சில ரீசெண்டா ஜாயின் பண்ணது சைனா. ஓகே, அந்த ரென்பின் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து யூரோப்போடைய யூரோ, இங்கிலாந்தோடைய ஸ்டெர்லிங், அமெரிக்காவோட டாலர்,
அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் yen, இந்த 4 தான் இருந்துச்சு. 5வதா வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட கரன்சி சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த 4 இது சொல்லியிருந்தோம்ல, இதெல்லாம் பேஸ்கெட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து வேர்ல்டு IMF கீழே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ரெகக்னைஸ் செய்யப்பட்ட காயின்ஸ் ஆர் கரன்சிஸ், பணங்கள். நம்ம இந்தியன் கரன்சி இதுக்குள்ள வரல. இதுக்குள்ள ஃபியூச்சர்ல வேணா வரலாம். இந்தியன் கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நாடுகள்னு ஒரு சிலது இருக்கு. அது இன்னொரு காணொலியில வந்து பார்க்கலாம். ரிமைனிங் சொன்ன 85 கோடி, அப்பதான் 200 கோடி ஆகும். இந்த ரேஷியோ கூட கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. 115 கோடி 85 கோடி கோல்டா 115 கோடி வச்சுக்கணும். நீங்க மணி ஹீஸ்ட் திரைப்படம் அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி ஹீஸ்டோடைய 2வது சீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது தடவை ஒரு கொள்ளடிக்க போவாங்க ப்ரொஃபஸரோட சேர்ந்து. சரி, ரைட். இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் இதுக்கு ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்கப்பா. MRS RBI ஆக்ட் எப்ப போட்டாங்கன்னா 1935ல RBI வந்துச்சு பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும், பட் அது பத்தி சொல்லல. பட் இதுக்கான ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1956ல இருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இது சம்பந்தமான நியூஸஸ். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வாட் வேர் த அதர் நேம்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? பசுமை புரட்சியின் பெயர்கள், மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சியுடைய அடுத்தடுத்த பெயர்கள் என்ன? சரி பாப்போம். பசுமை புரட்சியுடைய அடுத்தடுத்த பெயர்: நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, சீட் ஃபெர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இது ரெண்டும் தான் வரும். ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் வந்து ரைட். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கரெக்ட் பாதி தப்பு, பார்ஷியலி ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் சொல்லும் போது பார்ஷியல் மட்டும் தான் வரும். இப்போ சீடு ஃபெர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சின்ன காம்போனன்ட் மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணல, நாட் வைட்லி யூஸ். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜி அப்படிங்கிறது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து போடுவாங்க, அதாவது ரசாயன உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அது மூலியமா வந்து வரக்கூடியது. இது வந்து நல்லதா கிரீன் ரெவல்யூஷன்ல இது வருமானா இல்ல. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த அஸ்பெக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னு பாருங்க, அதுவும் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 1980s பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ஈல்டு வெரைட்டி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க ராக்கர் ஃபில்லர் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பேன், நார்மன் போர்லாங் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம MS சுவாமிநாதன் எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த டயத்துல கிளாஸஸ் ஃபுல்லா எடுத்திருப்பேன், மெக்சிகோல இருந்து மதுரை வரைக்கும் எப்படி பண்ணாங்க இந்த கிரீன் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். IR8 இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கனாலே கேன்சர் வந்துடும், அதை வந்து வேர்ல்டு லெவல்ல தடை பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் ரைஸ், அதுதான் சுருக்கி IR8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிலிப்பைன்ஸ் மாநாட்டுக்கு சி சுப்பிரமணியன் வந்து பாத்தீங்கன்னா போக மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் MS சுவாமிநாதன் தான் போய் நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு. இந்த கிரீன் ரெவல்யூஷன் பத்தி கிளின்னு கிழிச்சிருப்போம். நான் நம்மாழ்வார் ஐயா கூட இதை பத்தி சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? சி சுப்பிரமணியம் பத்தி நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்போ வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா அவர் தான் இருந்தாரு, அவரே வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அந்த ஹோல் இந்த 4 இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படிங்கிறது சில இடங்கள்ல வருது. ஹை ஈல்டு வெரைட்டிக்காகவும் இந்த கெமிக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல கிரீன் ரெவல்யூஷன்லாம் வந்துச்சு. ஸோ அதனால இந்த சீடு ஃபெர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி இது நாட் வைட்லி, பட் இதுவும் இருக்கு. ஃபுல்லா வர்றது இந்த ரெண்டு தான். ஓகேங்களா? இது பார்ஷியலா வருது. ஸோ ஆகையால ஆல் தி அபவ் தான் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்ல வர்றேன். ஆக்சுவலா ஆல் தி அபவ் இதுதான் கொடுக்கணும். இதுக்கான ஆன்சர் டி எழுதிக்கோங்க. சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிடிபி பத்தி, சாரி ஜிடிபி இல்ல, பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் நேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை யூசிங் டேஷ். ஒரு நாட்டின் தலா வருமானம் எதன் மூலம் கணக்கிடப்படுகிறது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி
மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நிகர உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, மொத்த நாட்டு உற்பத்தி. ஆப்ஷன் தப்பா இருக்கு பாருங்க. ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஜிடிபி, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஜிஎன்பி, நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து என்டிபி, நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட். நேஷனல் வந்துச்சுன்னா டொமஸ்டிக்கும் நேஷனலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஜிடிபியில பாருங்க டி இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா என் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஜிக்கும் எண்ணுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் தான். அதாவது கிராஸ் அப்படிங்கிறதுக்கும் மொத்த அப்படிங்கிறதுக்கும் நிகர அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கழிவுகள், டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இல்ல டெப்ரிசியேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வர்றதுதான். ஸோ அதுதான் வந்து ஆஃப்டர் டாக்ஸேஷன் சொல்லக்கூடாது, டெப்ரிசியேஷனுக்கு அப்புறம் வர்றது, வியர் அண்ட் டேருக்கு அப்புறம் வர்றது தான் நெட். ஓகே, அதே மாதிரி டொமஸ்டிக் அண்ட் நேஷனல் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்ப என்ன சொல்ல வர்றேங்கிறது ஆல்ரெடி நீங்க கான்செப்ட் படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, உள்நாட்டுக்கும் நாட்டு உற்பத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இப்ப வேர் அப்படின்னு கேட்டா எங்க இருந்து அது தயார் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அது வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஹூ அப்படின்னு கேட்டா நேஷனல் ப்ராடக்ட். இப்ப இந்தியாவுக்குள்ள ஃபாரின்காரன் வந்து உற்பத்தி பண்ணாலும் அது ஜிடிபிக்குள்ள வரும். அதுவே வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் உற்பத்தி பண்றாங்களோ அதெல்லாம் ஜிஎன்பிக்குள்ள வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐ அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றாங்க? என்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எழுதிக்கிறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்என்பின்னு எழுதிக்கிறேன். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது டிஎன்பியில இருந்து டெப்ரிசியேஷன், கழிவுகள்னு சொல்லுவாங்க. இதை மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடியதுதான் என்என்பி. ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஜிடிபியில இருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணீங்கன்னா என்டிபி கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்ப என்என்பி வந்து ஃபேக்டர் காஸ்ட்ல எழுதுறேன். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, ஸோ அதாவது என்என்பி எஃப்சின்னு போடுவாங்க. என்என்பி கீழே எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எழுதுறேன். என்என்பி எஃப்சி ஈக்குவல் டு என்என்பி எம்பி மார்க்கெட் பிரைஸ், ஓகே, மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே பிளஸ் சப்சிடிஸ், மானியங்கள். இது எல்லாமே சேர்த்தது வந்து என்ன சொல்றாங்க? நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? என்என்பி எஃப்சி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, அது கீழே இது வருது. இந்த என்என்பி எஃப்சி தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நேஷனல் இன்கம், தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர் கேபிட்டா ஆஃப் இன்கம், ஓகேங்களா? பெர் கேபிட்டா ஆஃப் இன்கம் இஸ் டிசைடட் பை, நல்லா கவனிங்க, இப்ப நான் நேஷனல் இன்கம் பத்தி தான் பேசியிருக்கேன். வந்து தேசிய வருவாய் பத்தி நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் நேஷன் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா இங்க எழுதுறேன். பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது தலா வருமானம். தலா வருமானம், ஒரு நாட்டுடைய தலா வருமானம் அப்படிங்கிறது ஜிடிபி பை இட்ஸ் பாப்புலேஷன். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நேஷனல் இன்கம் ஜிடிபின்னு சொல்றதை விட நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன், இதுதான் வந்து வரும். ஓகேங்களா?
ஒரு நாட்டின் தலா வருமானத்தை எதன் மூலம் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தேசிய வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, இல்ல டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் நமக்கு கிடைக்கணும்னா நெட் நேஷனல் இன்கம் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது என்என்ஐ அப்படிங்கிறது ஜிஎன்ஐ மைனஸ் கன்சப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸடு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இதை தான் தேசிய வருவாய் என்றும் குறிப்பிடுவாங்க. அப்ப இந்த தேசிய வருவாய் வந்து பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையால வகுக்கப்பட்டால் நமக்கு தலா வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதனால நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, டிட்டர்மைன் பை யூசிங் ஆப்ஷன் டி என்என்பி, இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா நெட் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. ஓகே, நெட் நேஷனல் இன்கம் என்என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க. என்என்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நெட் நேஷனல் இன்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் டிடக்டிங் கன்சப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸடு கேபிட்டல் ஃப்ரம் ஜிஎன்ஐ, கிராஸ் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஜிஎன்ஐ மைனஸ் கன்சப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸடு கேபிட்டல். ஓகேயா? ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடியதுதான் நேஷனல் இன்கம். இதுவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே நான் வந்து எழுதியிருப்பேன் பாத்தீங்களா, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் ஈக்குவல் டு நெட் என்என்பி ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் பிளஸ் சப்சிடிஸ். இதுதான் தேசிய வருவாய். ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி தான் அந்த தேசிய வருவாய் கால்குலேட் பண்ணி அதை வந்து மக்கள் தொகையால வகுக்கப்பட்டால் நமக்கு பிசிஐ கிடைக்கும். ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் என்என்பி தான் வரும். இவ்வளவு விஷயம் இருக்குப்பா, நம்ம சாதாரணமா ஒன் வேர்டா படிச்சுட்டு போயிடக்கூடாது. ரைட்டா? விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the statement are correct? HDI prepared by UNDP. India performs well in HDI. வெல் கிடையாது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை வந்து தயாரிக்கிறது ஓகே, பட் உயர்வான இடத்தில் இல்ல. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆல்சோ மெசர்ட். ஆமா, ஏன்னா வந்து HDI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பாருங்க. ஓகே, HDI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, இல்ல இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. மொத்தம் 193 நாடுகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் விளக்குறேன். 193 நாடுகள் நினைக்கிறேன். 193 இல்லைன்னா 194. ஓகேங்களா? ஸோ அதுல 134வது இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவுடைய HDI ரேங்க். இந்த தகவல் வேற, மேல இருக்க கொஸ்டினுக்கான தகவல் அது. ஸோ அப்ப 134வது இடம் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன காமிக்குதுன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில தான் நம்ம வந்து நம்மளை வச்சிருக்காங்க. நீங்க இப்ப கரண்ட் டேட்டா 2022 டேட்டா தான் வந்து இருக்கு. ஸோ அதுலயே வந்து 2023 மன்னிக்கணும் 2023 டேட்டாவில் இவ்வளவுதான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா வந்து மீடியம் லெவல்ல தான் இருக்கு. ரைட்? இதை வந்து தயார் பண்றது யாரு? இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இதை வந்து பாத்தீங்கன்னா கிரிட் லாக் அப்படிங்கிற பிரேக்கிங் த கிரிட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த ஒரு கேம்பெயின் மாதிரி தீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இதை வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தான் தயார் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் பண்றது UNDP. ஓகே, சுவிட்சர்லாந்து தான் டாப்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதை வந்து இந்த கேட்டகரி எல்லாம் பேஸ் பண்ணுவாங்க. பிரேக்கிங் த கிரிட் லாக், ரீஇமேஜிங் கோஆபரேஷன் இன் போலரைஸ்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு டைட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் ரேட், கிராஸ் நேஷனல் இன்கம், ஸ்கூலுக்கு போறது. ஓகே, எவ்வளவு SDG 4.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலிங் போறது, டீசென்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நாலேஜ், ஹெல்த் லைஃப், இது இந்த மூணையுமே பாக்குறாங்கப்பா. அதாவது ஒண்ணு லைஃப், சுகாதாரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்குறாங்க. அடுத்தது கல்வி, இதையும் பாக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லும் போது GNI பெர் கேபிட்டா அதை பார்ப்பாங்க. GNI இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. நாலேஜ் வந்து எஜுகேஷன் இண்டெக்ஸ்
மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் பார்ப்பாங்க. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டட் பை பர்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் இண்டெக்ஸ் இதையும் பார்ப்பாங்க. இந்த 3 இண்டெக்ஸை பார்த்து தான் இந்த HDI இண்டெக்ஸே வரும். நல்லா கவனிங்க, HDI அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது கல்வி குறியீடு, சரிங்களா? எஜுகேஷன் இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ் இருக்குப்பா சர்வதேச அளவுல, NDEX, ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லும் போது GNI இண்டெக்ஸ். அதே மாதிரி லைஃப் ஹெல்தி லைஃப், இதை வந்து பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை வைப்பாங்க. இதுல டாப் 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து வந்து இருக்கு. ஓகே, இதுல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மீடியம் கேட்டகரியில தான்ப்பா இருக்கிறோம், ரைட்டா? ஸோ அதனால 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 1 and 3 வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following is more effective in controlling price? சூப்பர் கொஸ்டின் பா. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஆக்கப்பூர்வமான செயல் எது? இப்ப நிறைய இந்த அரசியல் கட்சிகள் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? நாங்க அடுத்த தடவை வந்தா விலைவாசி எல்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வர்றாங்க. நீங்க படிக்கிற நீங்களே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்களே அண்ட் நானும், என்னையும் சேர்த்துக்கோங்க அதுல, டீச்சரா இருக்கக்கூடிய நானும் சரி உண்மையிலேயே அவங்க கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஓட்டு போடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே வந்து என்னப்பா இவ்வளவு விலைவாசி ஆயிடுச்சு, இதை கண்ட்ரோல் இதை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை பண்ற அரசாங்கத்தை கொண்டு வரணும், ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த அரசாங்கத்தோட அஜெண்டா என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன், இதுதான் இருக்கணும், ஓகேங்களா? ஒரு ஒரு குறிப்பிட்ட விலை குறையணும்னா என்னப்பா பண்ணணும்? நல்லா கவனிங்க. இப்ப இந்த தமிழ்ல பாருங்க, ஒரு ஒரு ஆப்பிள் இருக்கு, இல்லைன்னா தேங்காய் இருக்கு, அந்த வீடியோலையும் பார்த்துருப்பேன். ஒரு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபான்னு விற்பாங்க, இன்னொரு தேங்காய் 25 ரூபா, அடுத்த தேங்காய் 15 ரூபா. 3 தேங்காயும் ஒருத்தன் வாங்கிடுவான், ஓகேங்களா? 3 தேங்காயும் ஒரே ஆள் வாங்கிடுவான். பெரிய கம்பெனி, ரிலையன்ஸ் இல்லைன்னா டிமார்ட், அவன் எல்லாம் வாங்கிடுவான். எல்லாத்தையும் வாங்கிட்டு போர்ட்ல என்ன போட்டிருப்பான்னா 40 ரூபான்னு போட்டிருப்பான். ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். இப்ப டிமாண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த 3 பேர் வித்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒருத்தன் தான் விற்கிறான். ஸோ அப்ப அவன் வச்சதுதான் சட்டம், ரைட்டா? இப்ப டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிமாண்ட குறைக்கணும்னா சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும். சப்ளை அப்படிங்கிறது உற்பத்தி, ஓகேங்களா? இந்த உற்பத்தியை, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த உற்பத்தியை வந்து உயர்த்தினால் பிரைஸ் கம்மியாகும். ஏன் கம்மியாகும் அப்படின்னு கேட்டா, இப்போ உங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 தேங்காய் இருக்கு, ஓகேங்களா? வாங்குறதுக்கு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எவனாவது ஒருத்தர் 2 தேங்காயாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு விலையை கம்மி பண்ணுவீங்கல்ல, அதுதான் இது. இப்ப உற்பத்தி அதிகமாச்சுன்னா இங்க பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு சில நேரங்கள் எல்லாம் நீங்க தக்காளியை பார்க்கலாம். ஒரு கிலோ நான் சொல்லல, ஒரு பெரிய கூடை இருக்கும், பஞ்சாரம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கூடை ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோ கூட தேரும், சொல்லப்போனா கூடவே இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து இந்த கேரேஜ் பெட்டியை சொல்லல, பெட்டியில 25 கிலோ இருக்கும், நான் அதை சொல்லல. இந்த மாதிரி கூட வச்சிருப்பாங்க, 4 கிலோ 5 கிலோ இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு வித்துருக்காங்கப்பா. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். ஒரே 1 ரூபாய்க்கு 3 கிலோ 4 கிலோ தக்காளி எல்லாம் வித்துருக்காங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது, நான் ஒரு 8வது 10வது படிக்கும் போதெல்லாம் 1 கிலோவை சொல்லல, ஒரு கூடையே 1 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து, நாங்க பஸ்ல போயிட்டு இருந்தோம், விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஜன்னல் வழியாக ஒரு பெரிய பெரிய இதுல என்ன சொல்லாங்க, அப்படியே சும்மா அப்படியே கையோட அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இந்தாங்க ரோட்ல கொட்டுறதுக்கு பஸ்ல போற உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில டப்பு டப்புன்னு கொடுத்துட்டாங்க. நிறுத்தி எல்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பார்த்தா எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ இருக்கும். எனக்கு ஒரு கூடையே வந்து 1 ரூபா. விலை மலிவாயிருச்சு. ஏன் விலை மலிவாகுது? தக்காளி சாகுபடி அதிகரிச்சிருச்சு. தக்காளி சாகுபடி அதிகரித்தால் விலை கம்மியாகிவிடும். ஸோ அப்ப விலை குறைக்கணும்னா என்ன சொல்ல, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிடக்கூடாது, ஓகேயா? ஸோ இங்க வந்து விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததுக்கான காரணமே சில ப்ராடக்ட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க, உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதுக்கு உதாரணம் தக்காளி. ஏன்னா தக்காளி டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்லி 1 கிலோ தக்காளி வந்து 80 ரூபாய்க்கெல்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன்ப்பா. இப்ப ரீசெண்டா நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரே 1 கிலோ தக்காளி 80 ரூபா. இப்ப ரீசெண்டா கூட 1 கிலோ தக்காளி 50 ரூபா. இப்ப ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி
1 கிலோ தக்காளி 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 1/2 கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன் 25 ரூபாய்க்கு. சொல்ல போனா ஒரே ஒரு கடையில 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்தப்பா வாங்கிட்டு போப்பா 20 ரூபாய்க்கு அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால ஏன்னா லேட் நைட் ஆயிருச்சு, ஒரு 9 மணி பக்கத்துல ஆயிருச்சு. காலையில அவ கொண்டு வந்த அந்த தக்காளி 9 மணி ஆயிருச்சு நைட்டு. அதனால எனக்கு 20 ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க. 1 கிலோ வந்து 40 ரூபா ரேட்டுக்கே எனக்கு கொடுத்தாங்க. ஆனா 80 ரூபா வரைக்கும் கூட தக்காளி பிரைஸ் போயிருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, டிமாண்ட் அதிகமாயிருச்சு, வரத்து கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? சோ இதையும் மெயின்டைன் பண்ணணும் அந்த அரசாங்கம். ஓகே, சோ தக்காளி சாகுபடி இதை பேஸ் பண்ணி தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிலாம் ஒன்று வைப்பாங்க. அதை பத்தியும் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்துச்சுன்னா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, சொல்ல போனா செவ்வாய் கிரகம், புளூட்டோ வரைக்கும் எல்லாம் போய் தொழில் முனைவோர்களை கூப்பிட்டு நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, எங்க இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன? விலைவாசியை குறைக்கிறதுக்காக. இவங்க விலைவாசியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாரின் கார் கம்பெனி, அப்புறம் வந்து செல்போன் கம்பெனி, ஆப்பிள் போனை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்றேன். ஆப்பிள உற்பத்தி பண்ணுங்கப்பா இந்தியாவில். ஆப்பிள் போன் உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போறாங்க? இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத மாத்திட்டாங்க. இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நடக்குது, அதுவும் சரிவர இல்லை. பட் ஆனா வந்து இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, சரி. நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க? பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி January 1, 2015. இது பத்தின டீடைல் பார்த்துட்டோம். அதனால நம்ம அடுத்ததுக்குள்ள போயிடலாம். செகண்ட், நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் டுக் பிளேஸ் இன் இந்தியா இயர் 1980. 2 தடவை தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது. நம்ம 12th புக்ல பிக்சரோடவே கொடுத்துருப்பாங்க, ஒரு தடவை போய் பாருங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் இருக்கும். இங்க நான் அக்ரிகல்ச்சரே கொடுக்கல. அக்ரிகல்ச்சர் இல்லாம எதுலாம் வரும் பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லும் போது? அக்ரி, மீன், ஃபிஷரிஸ், குறிப்பிட்ட சில என்ன சொல்ல மைனிங்கும் வந்துடும். காடுகள் மற்றும் சம் பர்டிகுலர் மைனிங். மைனிங் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குள்ளதான் இருக்கும். பட் சில மைனிங் மட்டும் பிரைமரி செக்டாருக்குள்ள வருது. ஸோ அதனால இந்த 3மே ரைட்டு தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, த மெஷர்ஸ் டு செக் டிஃப்ளேஷன். அதாவது பண வீக்கம் கிடையாது, பண வாட்டம் இல்லைன்னா விலை சரிவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? விலை சரிவையும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா திடீர்னு டொமால்னு கீழே விழுந்துடக்கூடாது, சரக்குன்னு மேலே ஏறிடக்கூடாது. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, விலை இதை வந்து அதாவது விலை வீழ்ச்சி, விலை சரிவு இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரிகளை வந்து பாத்தீங்கன்னா குறைப்பாங்க. ஆக்சுவலா டிக்ரீசிங் மணி சப்ளை, ரெடியூசிங் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இதுல இந்த ரெண்டும் வராது, இது மட்டும் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. அதாவது தமிழ்லையும் பாருங்க, விலை சரிவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா வரிகளை குறைப்பது தான். ஓகேங்களா? அதே நேரத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இந்த அமெரிக்காவில் ஃபெட்எக்ஸ் வந்து ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா டிஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து லோயரிங் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க, இதுவும் கொண்டு வரணும். ஓஎம்ஓ as well as வந்து இன்க்ரீசிங் ஸ்பெண்டிங், மக்கள் வந்து அதிகமா செலவு பண்ண ஊக்குவிக்க வேண்டும். ஓகேங்களா? அண்ட் லோயரிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட், வங்கி கொடுக்கக்கூடிய அந்த எஃப்டி ரேட்டு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். பேங்கோடைய ரிசர்வ்ஸை வந்து கம்மி பண்ணணும். மக்கள் வந்து வங்கியில சேமிக்கிறத தாண்டி நிறைய செலவு பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டீஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெஷர்ஸ். ஓகே, ஸோ நம்ம புக்லயும் கொடுத்துருப்பாங்க டீஃப்ளேஷன் கம்மி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுல இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும்தான் வரும். ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட், பொது பட்ஜெட்டையும் எப்ப பிரிச்சாங்க? இதான் கொஸ்டின். இது பிரிச்சு அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? 1921 வந்து பிரிச்சாங்க. ரைட்டா? 1921 தனித்தனி பட்ஜெட்டா மாத்தினாங்க. ஸோ ரயில்வே பட்ஜெட் அண்ட் ஜெனரல் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரயில்வே பட்ஜெட் இது எப்படி இருக்கு? இப்போ ஜெனரல் பட்ஜெட் வாசிக்கும் போதே ரயில்வே பட்ஜெட்டே சொல்லிடுவாங்கப்பா. ஓகேங்களா? அது தனியா வந்து வைக்கிறது இல்லை. ஸோ இது சம்பந்தமான டீட்டெயில் சொல்றேன், எழுதிக்கோங்க. இந்த பட்ஜெட்டை வந்து 1921 வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் வந்து ஆக்வொர்த் கமிட்டி. இந்த கமிட்டி மூலியமா தான் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா?
1921 அந்த டயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அது நடைமுறை வந்து 24 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு தடவை நெட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வந்து 2016 வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல பேசும்போது என்ன நடந்துருச்சு, ரயில்வே வந்து 15% அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ரயில் டோட்டல் பட்ஜெட்ல வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா 2017 அந்த பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2017 அகைன் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா செப்டம்பர் 21, 2016 இந்த ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் நாங்க வந்து சேர்க்க போறோம் அப்படி சொல்லி அதுக்கு அடுத்த வருடம் வந்த February 1, 2017 ரயில்வே பட்ஜெட்டே நடக்கல. பொது பட்ஜெட் மட்டும் தான் நடந்துச்சு. பொது பட்ஜெட் உள்ளுக்குள்ளேயே ரயில்வே பட்ஜெட்டும் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்புல எங்கேயுமே இல்ல. ஆர்டிகிள் 112 தான் பட்ஜெட்டுக்கான ஆர்டிகிள். ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற பேர் தான் வந்து இருக்குமே தவிர்த்து பட்ஜெட்னே இல்லை. பட்ஜெட் என்ற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை, அதுக்கு லெதர் பேங்க்னு அர்த்தம். ஓகே, அந்த பட்ஜெட் எல்லாம் தயார் பண்றது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், நிதி அமைச்சகத்தின் கீழே வந்து பொருளாதார துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வெளியுறவுத்துறை மாதிரி பொருளாதார துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் பொருளாதார விவகாரத்துறை, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. ரைட். ஸோ February 1 இதை வந்து பண்ணுவோம். ஸோ வேற ஏதாவது தகவல் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ மக்களே, நம்ம அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகுது. நிறைய தகவல் வேற நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் மட்டும் கொடுத்துருந்தா ரைட்டு. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின்ல இருந்து, அதாவது 40 கொஸ்டின் ஓகே, 42 கொஸ்டின் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல இருந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேயா? 45, 46 மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு மக்களே. 100 கொஸ்டின் நம்ம இப்படிதான் பார்க்க போறோம். ஓகே, அடுத்த ஒரு 50 கேள்வி பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.